இந்த மைக்ரோசாஃப்ட் நோக்கியா மொபைலுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, நாம வந்து பிஎஸ்என்எல் சிம்ம பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் பண்ணி, இதில வந்து நெட் ஃபெசிலிட்டி சரியா வொர்க் ஆகுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போறோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்நெட் சர்வீஸ் வந்து குடுக்க போறோம். அப்படி குடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்த்தரலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் இது மூலியமா தெளிவா தெரியும். ஏன் நான் பிஎஸ்என்எல்ல சூஸ் பண்றேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 2G இன்னும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2Gல கூட எப்படி வொர்க் ஆகுது, 3Gல கூட எப்படி வொர்க் ஆகுது அண்ட் 4Gல எப்படி வொர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பட் இந்த மொபைல்ல பார்த்தீங்க அப்படின்னா 4G சப்போர்ட் இல்லன்னு நெனைக்கிறேன். இதோட இன்னொரு மாடல் இருக்கும். சேம் டிட்டோவா இதே மாரியே இருக்கும். ஆனா அந்த மாடல்ல தான் பார்த்தீங்கன்னா 4G சப்போர்ட் இருந்தது. இந்த மொபைல் லான்ச் ஆனப்ப பார்த்தீங்கன்னா 4G வந்து இன்னும் பண்ணல. 3G மட்டும் தான் இருந்தது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் 3G தான் சப்போர்ட் பண்ணும்னு தெரியுது. சிம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. இதில பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவா பார்த்தீங்க அப்படின்னா ஒபேரா மினி வந்து குடுத்துருக்காங்க நெட் ஃபெசிலிட்டிக்காக. எல்லாமே கேபில வந்து கரெக்ட்டா வந்து இன்ஸ்டால் ஆகுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கேபில வந்து ஃபைல் எல்லாமே லோட் ஆகுது. பேஜஸுமே வந்து லோட் ஆகுது பார்த்தீங்கன்னா, கேபில தான். அப்போ யோசிச்சு பார்க்குறேன். வெறும் 100 எம்பி இருந்தா போதும். ஒரு நாளைக்கு நம்ம வந்து சர்வைவ் பண்ணிற முடியும் இந்த மொபைல வச்சுட்டு. ஆனா, இப்ப சில பல ஜிபிக்கள் இருந்தாலுமே நம்மளால வந்து சர்வைவ் பண்ண முடியல. இப்ப எடுத்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 ஜிபி லோடிங்கோட சேர்த்து நான் சொல்றேன். அவ்வளோ பெரிய ஃபைல இன்சர்ட் பண்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் கேபிலேருந்து. ஸோ, இதில வந்து நெட் ஃபெசிலிட்டி வொர்க் ஆகுதான்னு கேட்டீங்க அப்படின்னா, ரொம்பவே நல்லா வொர்க் ஆகுது. இதில இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா நீங்க வந்து ப்ரௌஸ் பண்ற மாரி இல்லாம, இந்த பேஜஸ பார்த்தீங்கன்னா, ஹோம் டேப்லயும் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்ப எப்படி வந்து நம்ம வந்து சின்ன சின்ன ஷார்ட்கட் ஆட் பண்றோமோ, அந்த மாரி ஹோம் டேப்லயும் நம்மளால வந்து ஆட் பண்ணிக்கிற ஆப்ஷன் அங்க வந்து அவைலபிளா இருந்தது. Google இதுக்குள்ள சர்ஃப் பண்ண முடியும். YouTube பண்ண முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா, YouTubeம் பண்ண முடியும். ஆனா, இதில ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, YouTubeப மொபைல் வெர்ஷன்ல நம்மளால வந்து ப்ளே பண்ண முடியாது. டெஸ்க்டாப் வெர்ஷன்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, YouTube வீடியோஸ் வந்து நம்ம ப்ளே பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். இது வந்து ஒபேரா மினிக்குள்ள போய் வந்து இன்சர்ட் பண்ற மாரி இருக்கும். மெனு ஆப்ஷனுக்குள்ள போங்க. அங்க பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இல்ல அந்த ஆப்ஷன் வந்து விசிபிளா இல்ல அப்படின்னா, ஃபாண்ட் சைஸ ஸ்ட்ரிங்க் பண்ணீங்க அப்படின்னா, நார்மலைஸ்டாவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து YouTube வந்து ஓப்பன் ஆயிரும். ஈஸியா ஒரு வீடியோ ப்ளே பண்ணிக்கலாம். ஆனா ஸ்வைப் பண்ற மாரி இருக்காது. பட்டன லாங் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னொரு வீடியோ வந்து ஸ்விட்ச் ஆகுற மாரி இருக்கும். இதில இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில ஓல்டஸ்ட்டான Facebook அழகா வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓல்டஸ்ட் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் இருக்கும் இல்லையா? ஐ மீன் ப்ரீ எவாலுவேஷன் வெர்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நார்மல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஜாவாவிலருந்து ஆண்ட்ராய்டுக்கு தாவர நேரத்தில ஒரு வெர்ஷன் இருந்தது. அது சூப்பரா இருக்கும். அந்த வெர்ஷனும் இதில உங்களால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கூடவே மெசேஜரும் பார்த்தீங்கன்னா, ஓல்டு வெர்ஷன்ல யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் வெதர் கண்டிஷன வந்து நீங்க வந்து டிஜிட்டலா பார்த்துக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இதில இன்பில்ட்டாவே இருந்தது. இது மைக்ரோசாஃப்ட்டோட சப்போர்ட்டோட வந்த ஆப்ஷன். ஸோ இதுவுமே நல்லாருக்கும். இன்னும் சில பல ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. ட்விட்டரும் பார்த்தீங்கன்னா, ஓல்டு வெர்ஷன் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுதான்னு தெரியல. மேபி நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு வந்து வொர்க் ஆகல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ன்னு மாத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டொமைனே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ பார்க்கலாம். இதுக்குள்ள கேம்ஸும் இன்ஸ்டால் பண்ண முடியும். இன்னும் சில விஷயங்களும் பண்ண முடியும். இது எல்லாத்தையுமே ஒரே வீடியோக்குள்ள போட்டோம் அப்படின்னா, அது ரொம்ப லாங்கரா வருது. நெறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இதில எது ஸ்பெஷலா நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து ஓல்டு Facebook வீடியோ கண்டிப்பா போட்டுருவேன். பட் உங்களுக்கு எந்த வெர்ஷன், ஓல்டு திங்ஸ இதுக்குள்ள வந்து டிஜிட்டலா நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காக ஸ்பெஷல் வீடியோ நான் மேக் பண்றேன். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.